ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும், டெய்லி வந்துடுறாங்க. அதை அரைச்சு கொடு, இதை அரைச்சு கொடுன்னு. இதுல நைஸா அரைச்சு தாடாமா. என்ன சொன்ன? போச்சுடா. பூர்விகா அப்ளையன்சஸ் மட்டும் ஓபன் பண்ணட்டும், உடனே போய் வாங்குறேன். சாதாரண மிக்ஸி இல்ல, 4-in-1 மிக்ஸி. பூர்விகால மிக்ஸியா? மிக்ஸி மட்டும் இல்லம்மா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு. பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல ஏப்ரல் 26 பிரம்மாண்ட திறப்பு விழா. அரண்மனை 4 இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் ஒரு அருமையான கலெக்ஷன் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஆந்திரா தெலுங்கானாவில் எவ்வளோ, ஓவர்சீஸில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ரீரிலீஸ் திரைப்படங்களான கில்லி, தீனா, பில்லா இந்த படங்களோட வசூலையுமே நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மலையாளத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக 2 திரைப்படங்கள் வந்திருக்கு. அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஃபால் கை அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இந்த படங்களோட எல்லா வசூலையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே. நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். என்னடா ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறானேன்னு புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, நம்ம சேனலில் வழக்கமாக ஒரு ஃப்ரேம் ஒன்று வைப்போம். அந்த ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த நாள் அது வந்து என்ன படம் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மௌனராகம் தான். மௌனராகமில் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய கார்த்திக், ரேவதி அந்த சீன் இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் ஒரு ஒரு என்கவுண்டர். அது வந்து அவர் அந்த போலீஸ்காரரே எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடந்து நம்ம கார்த்திகை வந்து சுற்றுவார். அவர் வந்து இறந்து போகிற போது நம்ம ரேவதி வந்து ரொம்ப ஷாக்காக அந்த இதில் படிக்கட்டில் இறங்கி வர சீன் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் செல்வகுமார், குருதேவன் ஸ்ரீனிவாஸ், பாலாஜி விக்கி, கோகுல் கிரிஷ், விஜய் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன படம் அப்படிங்கிறத பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபால் கை அப்படிங்கிற ஹாலிவுட் படம். அதோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் $11.4 மில்லியன். ஆக்சுவலாக டே 1 அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே ஒரு சுமாரான ஒரு வசூல் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. மேபி இந்த வீக்கெண்டு முடியும் போது ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கலாம். வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தோட 23வது நாள் வசூல் கேரளாவில் 23 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம். டோட்டலாக கேரளாவில் 33 கோடியே 49 லட்சமும், வேர்ல்டு வைடு 77 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆவேஷம் அந்த படத்தோட 23வது நாள் வசூல் 1 கோடியே 55 லட்சம் கேரளாலையும், இந்தியாவில் 1 கோடியே 92 லட்சம், ஓவர்சீஸில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 68 கோடியே 72 லட்சம், இந்தியாவில் 88 கோடியே 74 லட்சம், ஓவர்சீஸில் 51 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 140 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பவி கேர்டேக்கர் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் கேரளாவில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம். டோட்டலாக 5 கோடியே 58 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா. இந்த படம் வந்து டே 3 இன்னைக்கு. ஸோ 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. டே 1, டே 2 நம்ம சொல்லலை, 2 நாள் சேர்த்து கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ கேரளாவில் நேற்று 3வது நாள் 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 18 லட்சம் இந்த படம் டோட்டலாக கேரளாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 1 லட்சம். இந்த படம் டே 1 ஒரு பெரிய கலெக்ஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி 5 கோடி கிட்ட வந்தது. அப்புறம் டே 2 3 கோடி கிட்ட வந்தது. அப்படியே டே 3 டோட்டலாக கம்மியாயிடுச்சு. நடிகர் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படமே டே 1 ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. கேரளாவில் 3 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 2 படங்களுக்குமே நான் பட்ஜெட் மென்ஷன் பண்ணல, அதை ஃப்யூச்சரில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் தமிழ் படங்களில் ரோமியோ 23வது நாள் வசூல் 4 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 5 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 14 கோடியே 50 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. கில்லி ரீரிலீஸு டே 14 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 36 லட்சம், 21 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 31 கோடியே 31 லட்சம். எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய கனவுங்க. இனிமேல் வரப்போகிற படங்கள் வேறு எதுவுமே இதை பண்ண போகிறதில்ல.
அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேல் வரப்போகிற ரீரிலீஸ் திரைப்படங்களை கில்லி கூட ஒப்பிடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு டாப் 5 இந்த மாதிரி ஹையஸ்ட் ரீரிலீஸ் கலெக்ஷன் போடுவோம்ல, அதில் கில்லியை நம்ம சேர்க்கவே கூடாது. ஏன்னா அது வேறு ஒரு இடத்துல இருக்குது. அது நம்ம சேர்க்காம வேணால் வேறு மற்ற படங்களை வாரணமாயிரம், பில்லா, அதுக்கப்புறம் இந்த போக்கிரி அந்த மாதிரி படங்கள்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இனிமேல் ரிலீஸ் ஆக போகிற படங்களோட கூட சேர்த்துக்கலாம். இந்த கில்லியை நம்ம இந்த ரீரிலீஸ் கணக்கில் சேர்க்கக்கூடாது. வேணால் இந்த கில்லி ரீரிலீஸை வந்து டைரெக்டாக வந்ததில்ல இந்த வருஷம், அந்த படங்களோட ஒப்பிட்டிங்கன்னா கூட அதில் கூட டாப் 3க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க், ஒரு ஐக்கானாக மாறிடுச்சு கில்லி. அப்புறம் ரத்னம் அந்த படத்தோட 8வது நாள் வசூல் 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 25 லட்சம். டோட்டலாக 9,69,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 17,64,00,000. ஸோ இந்த வீக்கெண்டு இந்த படம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல வசூல் எடுக்கலை அப்படின்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தீனாம் அந்த படம் வந்து ரீரிலீஸில் டே 3 தமிழ்நாட்டில் 11 லட்சமும், டே 3 டோட்டல் 13 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 1,03,00,000, வேர்ல்டு வைடு 1,13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பில்லா பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 6 லட்சம் தமிழ்நாட்டிலையும், டே 3யோட டோட்டல் கலெக்ஷன் கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து 9 லட்சம், 55 லட்சம் தமிழ்நாட்டிலையும், டோட்டலாக 80 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். அப்புறம் இந்த வாரம் அரண்மனை 4 கூட ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அக்கரன் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நின்று விளையாடு அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 1,80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2,20,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். சபரி அப்படிங்கிற ஒரு படம், வரலட்சுமி சரத்குமார் நடித்த படம், 6 லட்சம் இந்த படம் வந்து டே 1 இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் குரங்கு பெடல் அப்படிங்கிற ஒரு படம், சிவகார்த்திகேயன் அவரோட தயாரிப்பில் வந்த படம், 8 லட்சம் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன். அப்புறம் அரண்மனை 4 டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4,25,00,000 ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், டோட்டலாக வேர்ல்டு வைடு 6,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டாப் 5 தமிழ்நாடு அரண்மனை 4 முதலிடம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 4,25,00,000, கில்லி 31 லட்சம், ரத்னம் 20 லட்சம், ஆவேசம் 19 லட்சம், தீனா 11 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. ஸோ இப்போதைக்கு ரீரிலீஸ் திரைப்படங்கள் பெருசாக போயிட்டு இருந்ததுக்கு ஒரு படம் தமிழ்நாட்டில் 4 கோடிக்கு மேலே வந்து ஒரு புது படம் வந்து வசூல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அரண்மனை அப்படிங்கிற இந்த சீரியஸ் தான். ஏன்னா இது வந்து சம்மர் சீசன், இது வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவு சமயம். ஏதாவது ஒரு படத்துக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பெருசாக இப்போதைக்கு அரண்மனை 4 இப்போ ரிலீஸ் ஆகுது, குழந்தைங்கள கூப்பிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 பார்ட்டுமே குழந்தைங்க பெருசாக ரசித்த படங்கள் தான். இப்போ இதில் 4, 5, 6, 7ன்னு வந்தாலுமே இதை குழந்தைங்க தான் பெருசாக ரசிக்க போகிறாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற ஃபேமிலி பெருசாக ரசிப்பாங்க. ஸோ அப்படி இந்த படம் டே 1 மட்டும் இல்லாமல் டே 2மே பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.